இந்த சிக்கலில் வந்து இப்போ திடீர்னு இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நேரடியான விமர்சனங்கள், ஏன்னா அதை தவிர்த்துட்டு தான் இருந்தாங்க அதிமுகவும். ஏன்னா திமுக தான் நம்முடைய இலக்கு அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. விஜயும் தவிர்த்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எங்கேருந்து அது முரண்படுது? இந்த முரணை இப்போ கூட வாய்ப்பு இருக்குன்னு அர்ஜுன மூர்த்தி சார் சொல்கிறாரு. ஏன்னா அதை அவர் சொல்கிறத நம்ப வேண்டியிருக்கு. ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் போனாமி ஏற்பட்டது போல் வரலாம், இன்னும் வாய்ப்பு இருக்குன்றாரு. இதெல்லாம் என்ன எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? டிடிவி விஷயம் வேறு, அது ஒரு தனி சப்ஜெக்டு. சேர்ந்தது தாவேக்கா வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையவே கிடையாது. அது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, கிடையாது. அதை அழுத்தம்லாம் முடிஞ்சு போச்சு. அழுத்தத்தை தான் பார்த்துட்டு வந்துட்டார் அவர். ஆக்சுவலாக ஓகே, டெல்லி போயிட்டு வந்த பிறகு தான் ஏடிஎம்கேயோட அட்டாக் அதிகமாக இருக்குது. அது மேலே அட்டாக் அதிகமாக இருக்குது. அதோட டீகோட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னு. இல்லை, தொடங்கினது அதிமுகன்னு எனக்கு தெரியலையே. விஜய் தரப்புலேருந்து வந்த விமர்சனத்துக்கு விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது இருக்குல்ல. ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு இல்லையா, காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் அதெல்லாம் சொல்லி, ஜெயலலிதாவெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் எடப்பாடி கவர்மெண்ட்லாம் சொல்கிறாருல்ல. இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது டெல்லி போயிட்டு சிபிஐ இன்கொயரி முடிச்சுட்டு வந்த பிறகு தான் இந்த அதிமுக மேலே இருக்கிற அட்டாக் வந்து அதிகமாகுது. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நம்மளால் இன்னும் டீகோட் பண்ண முடியல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆக்சுவலாக 4 முறை போட்டின்றது தமிழ்நாட்டில் தெளிவாகிடுது. விஜய் அவர் ஒரு தனி அணியாக அவர் தனியாக போட்டி போடுறார். அவர் கூட யார் சேருவாங்கன்னு தெரியாது. அவர் இனிமேல் பாஜக அதிமுக அணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. அவர் வந்து பேசுகிற விஷயங்கள்லாம், ஏடிஎம்கே அட்டாக் பண்ணி பேசுகிற விஷயங்கள்லாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். இருதுருவ பாலிடிக்ஸில் திமுகவுக்கு எதிராக தான் சொல்கிறதுக்கான காரணம் இந்த இடத்துல ஏற்கனவே ஏடிஎம்கே இருந்தது இருக்கு. அந்த ஏடிஎம்கேவை எடுக்கணும், அந்த இடத்துல இருந்தால் அவர் அட்டாக் பண்ணார் ஏடிஎம்கேவை. ஓகே, அதை எடுத்துட்டு அந்த இடத்துல தான் வரணும் தான் அவர் பண்ணுறார். அதுக்கான விஷயத்தை அவர் ஆரம்பிச்சிட்டார். அதை அவர் முதல்லையே ஆரம்பிச்சிருக்கணும். ரொம்ப முன்னாடி பாஜகவோட கூட்டணிக்கு முன்னாடியே தாவேக்காவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஏடிஎம்கே. அது சரியாக ஒர்க் அவுட் ஆகல. அதுக்குள்ளேயே அமித்ஷா வலையை போட்டு அதிமுக வீழ்த்திட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க கரூர் சம்பவம்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு முயற்சி நடந்தது, பாஜக அதிமுக கூட்டணியிலேயே விழுக்க முடியுமான்ட்டு. அது வந்து சிபிஐ இன்கொயரிக்கு போட்டு வந்த பிறகு அந்த அழுத்தம்லாம் முடிஞ்சு போய் அதெல்லாம் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ இருதுருவ பாலிடிக்ஸில் ஏடிஎம்கேவை அகற்றணுன்ற இதில் தான் அவர் இறங்கியிருக்கார். இனிமேல் வந்து பாஜக அதிமுக இருக்கிற சைடில் வந்து தாவேக்கா போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் பாஜக கிட்ட அப்படி நேரடியான பெரிய விமர்சனங்கள் இது வரைக்கும் வைக்கலையே. பாஜக பற்றி வைக்கல, அதுதான் அந்த ரகசியமும் தெரியல. ஆக்சுவலாக திருப்பரங்குன்றத்தை பற்றி பேச்சு கிடையாது, கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டதை பற்றி ஒன்றும் பேச்சு கிடையாது, பட்ஜெட்டை பற்றி ஒன்றும் பேச்சு கிடையாது, இல்லை அமெரிக்கன் டேரிஃப் விஷயத்தை பற்றி பேச்சு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போது ஒரு தலைவர் சார், ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய ரசிகர்களை எப்படி அரசியல் மயப்படுத்துவார்? இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தானே பண்ணுவார். இவர் அறிக்கை விட்டால் தானே அவங்களும் அதை படிப்பாங்க, அவங்களும் அரசியல் மயப்படுத்தப்படுவாங்க. அவங்கள ரசிகர்களாகவே வச்சுக்கிறது முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல. அவங்கள வந்து பொலிட்டிகலைஸ் பண்ண மாட்டேங்க.